காவேரி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டின்னு வரணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து எவ்வளோ போராடி பார்க்குறாரு. ஆனால் சாரதா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து உண்மையை சொல்லலாம், காவேரி கர்ப்பமாக இருக்கான்ற விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் காவேரி அதை தடுத்து நிறுத்துறாங்க. அடுத்து விஜயை திட்டி அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. அதனால் விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு வீட்டுக்கு வராரு. இங்கே நடந்த விஷயத்தை எல்லாம் தாத்தா கிட்ட சொன்னோன்னா தாத்தா வந்து மனசு கஷ்டப்படுறாரு. இப்படி நடந்துக்கிறாள், என்னாச்சுமா காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் தாத்தா எனக்கே ஒன்றும் புரியல, நேற்று வரைக்கும் காவேரி வர முடிவில் தான் இருந்தா, அவங்க அம்மா சொன்னால் நான் கேட்க மாட்டேன், நான் கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொன்னா, ஆனால் இன்றைக்கி அப்படியே மாற்றி பேசுகிறா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இதை பார்த்துட்டு பாட்டியும் வந்து ராதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட காவேரி வந்து கதை வந்து ஒழிஞ்சுது, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, விஜய் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து ராதா வந்து சொல்கிறாங்க, காவேரி கதை ஒழிஞ்சுதுன்னு நீங்கள் ஒத்துட்டீங்க, ஆனால் இப்போ விஜய் வாழ்க்கை நல்லா இருக்கும், இதுக்கப்புறம் விஜய்க்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஆனால் அஜயோட வாழ்க்கை அதுதான் எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னோடனே, அந்த ராகினியை சும்மாவே விடக்கூடாது, காவேரி எப்படி நம்ம வந்து கழட்டி விட்டோமோ அதே மாதிரி ராகினிக்கு ஏதாவது பண்ணணும், நீ கவலைப்படாத, நம்ம போய் அவகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்கள் புள்ளவோட வாழ்க்கையிலேருந்து நீ போயிடு, சும்மா தொல்லை கொடுக்காத, டைவர்ஸ் கொடுத்துட்டு வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இதனால் ராகினி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து ராகினி வந்து பசுபதி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. பசுபதி எப்போ வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நான் வெளியே வந்ததெல்லாம் இருக்கட்டும், என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, எப்படி என் பொண்ணை கழட்டி விடலான்னு பார்க்குறீங்களா, நான் ஒத்துக்கவே மாட்டேன், என் பொண்ணு இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாரு. தாத்தா பாட்டி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ராதாவும் சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. விஜய் வந்து செம டென்ஷனாக அங்கேருந்து வந்து அப்படி எட்டி உதைக்கிறாரு. அவர் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கு ஓ பொண்ணை கூட்டு வந்து விடுவேன், உன் பொண்ணு பண்ண வேலையெல்லாம் பார்த்தாதா மறுபடியும் என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கியா, உங்கள் ரெண்டு பேருக்கு அவ்வளோதான் மரியாதை, ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, நடக்கிறதே வேறு, அப்போ என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு அதை அஜய் கிட்டே போய் கேளு, அஜயோட அப்பா கிட்ட கேளு, தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கத்திர வேலை வச்சுக்காது, மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுவிடுறாரு. உங்களை எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து தாத்தா வந்து என்ன இது இப்படி நடந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. உடனே தாத்தா யோசிக்கிறாரு, எப்படியாவது வந்து காவேரியை நம்ம விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு காவேரி வீட்டுக்கு தாத்தா போய் பேசுகிறாரு. அப்போ தான் தாத்தாக்கு தெரிய வருது, இந்த மாதிரி நம்ம வீட்டு ஆளுங்களே வந்து இந்த மாதிரி காவேரி வீட்டில் சொல்லி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் தாத்தா செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து தாத்தா வந்து இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்கிறாரு. விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே விஜய் என்ன பண்ணுறாரு, அவங்க பாட்டிக்கிட்டையும் அவங்க சித்திக்கிட்டையும் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. ஓ நல்லதுக்கு தான்ப்பா இதெல்லாம் நாங்கள் செஞ்சோன்றாங்க. ஏன் நல்லதுக்கா, காவேரி எங்கிட்ட பிரிக்கிறது நல்லதுக்கா, சரி நீங்கள்லாம் மனுஷங்களா, உங்களை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல காவேரியை போய் பார்க்கணும், காவேரி என்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன், ஒரு வேளை வந்து காவேரி தான் வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்டு இப்படிலாம் பண்ணுறான்னு நான் நினச்சேன், அவங்க அம்மா தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லைன்னு நான் நினச்சேன், இப்போ தான் தாத்தா தெரியுது இவங்க பண்ணி விட்ட வேலையெல்லாம், முதல்ல நான் காவேரி போய் பார்த்துட்டு வரேன் தாத்தா, பாவம் தாத்தா காவேரி எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பார் விஜய் போயிருக்கான், கண்டிப்பாக காவேரியோட தான் வருவான், இதுக்கப்புறம் காவேரி ஏதாவது பிரச்சனை பண்ணிங்க உங்களுக்குலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க பாட்டியும் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணும். அடுத்து வந்து இங்கே காவேரியை வந்து விஜய் வந்து மீட் பண்ணுறாரு. காவேரி கிட்ட ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுறா, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் வீட்டு ஆளுங்க தானே, எங்கள் பாட்டியும் வந்து எங்கள் சித்தியும் தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது போட்டோம், எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை, நீ என்னமோ உங்கள் அம்மாக்காக தான் நீ அந்த வீட்டில் இருக்கேன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு. நான் என்ன பண்ணுறது, பாட்டி பாவம், நான் ஒரு வேளை அங்கே வந்தேன்னா இந்த உலகத்துலேயே நான் வாழ மாட்டேன்னு சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்கள், பாட்டி நம்மளுக்கு முக்கியம் இல்லையா, உங்களுக்கு முக்கியமாக இல்லையா உங்கள் பாட்டி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் பாட்டி தானே உங்களை வளர்த்தாங்க, அவங்க உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு. சரி காவேரி இதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நீ கர்ப்பமாக இருக்க, குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு சொன்னால் பாட்டியை சமாதானம் ஆகிட போகிறாங்க, இங்கே பாருங்கள் அப்படி சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தி நான் அந்த வீட்டுக்கு வர விரும்பலை, அவங்களா மனசு வந்து என்னை கூப்பிடணும், அப்போ தான் நான் வருவேன், ஏன் காவேரி இப்படி எப்போ பார்த்தாலும் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டே இருக்க, அப்போ என்ன சொன்னேன், வெண்ணிலா மனசார ஏற்றுக்கணும், அப்போ தான் நான் வருவேன்னு சொன்னேன், இப்போ என்னென்னா பாட்டி மனசார ஏற்றுக்கணும்னு சொன்னேன், ஒவ்வொருத்தராக பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நீ ஒரு ரீசன் சொல்லிட்டு இருப்பியா, அப்போ எப்போ தான் நம்ம சேர்ந்து வாழ முடியும், இங்கே பாரு காவேரி ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தை தான், கூடி சீக்கிரம் எல்லாருக்கும் விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும், ஏன்னா உன் வயிறே காமிச்சு கொடுத்துரும், அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிற ரீசன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, அதுக்குள்ளேயும் பாட்டி மனசு மாற்றிடுவீங்கல்ல நீங்கள் அப்படின்னு. இங்கே பாரு காவேரி, பாட்டி மனசு மாறுறதோ அவங்கள மாற்றுறதோ பெரிய விஷயம் கிடையாது, அதான் சொன்னல உன்னோட நம்ம குழந்தைய பற்றி சொன்னால் எல்லாமே மாறிடும், சொன்னால் புரிஞ்சுக்கோ காவேரின்னு. தெரியாதுங்க, பாட்டி மனசு மாறி என் வீட்டில் வந்து என்னை கூப்பிடணும், அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய், ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு.